கடந்த சில தினங்களா நடிகர் யோகி பாபுவுக்கும் வலைபேச்சு டீமுக்கும் இடையில நடக்கிற சர்ச்சை தான் சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் யோகி பாபு பிரபல யூடியூப் சேனலான வலைபேச்சில் நடிகர்களை மோசமாக விமர்சித்து பேசுகிறாங்க. இல்லாத விஷயத்தையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பற்றி கூட ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க. அதுக்கு நான் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்களும் மீடியாவில் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களை கவனிச்சா நாங்கள் எதுக்கு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கி பணத்தை கேட்குறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இவங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க. இதுக்கு வலைபேச்சு டீமும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் யோகி பாபுட்ட பணம் கேட்டதா பேட்டியில் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே நாங்கள் அவங்கள்ட்ட பணம் எதுவுமே கேட்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. யோகி பாபு தான் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக பேசியிருக்கிறாங்க. யோகி பாபு மிகப்பெரிய திருத்தணி முருகர் பக்தர் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கியிருந்தா திருத்தணி கோவிலில் வந்து சத்தியம் பண்ணணும். நானும் முருகன் மேலே அதிக பக்தி கொண்டவன் தான், நாங்களும் சத்தியம் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு நாளில் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஆகுது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு வாங்க. வரும்போது உங்களோட குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் குழந்தை மேலே சத்தியம் அடித்து சொல்லுங்கள், நானும் என்னோட குழந்தை மேலே சத்தியம் அடித்து சொல்கிறேன். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி திணிக்கக்கூடாது. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் சொன்ன விஷயத்தை தான் நாங்களும் சொல்லியிருக்கிறோம். சினிமா கோபுரத்தில் எவ்வளோ பேர் பிரபலமாக இருக்கிறாங்க. சில சமயம் சினிமா கோபுரத்தில் குப்பைகளுமே ஒட்டிக்கிறோம். அப்படித்தான் யோகி பாபுவும். அவர் ஒரு குப்பை. ஒரு தடவை அஜித்தை பற்றி கூட யோகி பாபு மோசமாக பேசியிருந்தாங்க. பிரபல நடிகரோட கையை யோகி பாபு பிடிச்சதுக்கு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தள்ளி போனதா யோகி பாபு சொல்லியிருந்தாங்க. அவர் வேற யாரும் இல்லை, அஜித் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஏற்கனவே அஜித்தை பற்றி யோகி பாபு ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வீரன் படத்தில் ஒரு சீனில் அஜித் சார் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அடிப்பாங்க. அந்த காட்சியில் நடிக்க கேட்டாங்க. உடனே நான் அவர் எனக்கு சாப்பாடு போடலைன்னா கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சீன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அஜித் என்னை கட்டி பிடிச்சி பாராட்டியிருந்தாங்க. அவர் என்னை கட்டி பிடிச்சதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு தங்கமான நல்ல மனுஷர். அதே மாதிரி அவர் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஏற்கனவே யோகி பாபு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் அஜித்தை பற்றி யோகி பாபு இந்த மாதிரி தப்பாக பேசுனதா வலைபேச்சு டீமுமே சொல்லியிருக்காங்க. வலைபேச்சு டீம் இந்த மாதிரி பேசுனதுக்கு ஒரு சிலர் ஆதரவாகவும் ஒரு சிலர் திட்டியும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.